வணக்கம். நாம நம்மள பத்தி என்ன நினைக்கிறோம்? நம்மளோட வேலை, படிப்பு, குடும்பம், நம்ம திறமைகள் இதெல்லாம் வச்சுதான் நம்மள நாம அடையாளப்படுத்திக்கிறோம். ம். ஆனா இதெல்லாம் இல்லாம அடிப்படையில நாம யாருங்கிற கேள்விய என்னைக்காவது தீவிரமா யோசிச்சிருக்கோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நாம அலசப் போற விஷயம் அதுதான். 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான ஆன்மீக ஞானிகளில் ஒருத்தர் ரமண மகரிஷி. நீங்க பகிர்ந்துகிட்ட பி ஆஸ் யூ ஆர் புத்தகத்தோட சுருக்கத்தை வச்சு அவரோட போதனைகளுக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். சரி. நம்மளோட நோக்கம் நான்னா என்ன, அந்த உண்மையான நான எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அவர் சொன்ன சுய விசாரணை முறைய முழுசா புரிஞ்சுக்கிறது தான். இந்த ஒரு கேள்விக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பிரபஞ்ச ரகசியத்தை தேடி ஒரு பயணம் போலாமா? கண்டிப்பா. இது ஏதோ தத்துவம் பேசுற விவாதம் மட்டும் இல்ல. நம்மளோட உண்மையான இயல்பு என்னங்கறத தேடுற ஒரு வாய்ப்பு. ஆமா. நாம இந்த உடம்பு, இந்த மனசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரமணரோட போதனைகள் அதுக்கும் அப்புறம் ஒரு விஷயம் இருக்குன்னு நேரடியா சுட்டிக்காட்டுது. நேரடியா அனுபவிக்கிறது எப்படின்னு? ஆமா. முக்கியமா இதெல்லாம் ஒரு தகவலா தெரிஞ்சுக்கிறத விட நேரடியா அனுபவிக்கிறது எப்படின்னு தான் அவர் வழிகாட்டுறாரு. அதனால இன்னைக்கு நம்மளோட இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை நிச்சயம் கொடுக்கும். அப்போ இந்த பயணத்தோட தொடக்க புள்ளிக்கு போவோம். 1896ல வெங்கடராமன் ஒரு 16 வயசு பையன். ம். திடீர்னு அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான மரண பயம் வருது. இப்போ நான் செத்துப்போனா என்னாகும்? இந்த உடம்பு போயிடும், ஆனா நான் இருப்பேனா அப்படிங்கிற கேள்வி அவனை உழுக்குது. அந்த வயசுல அப்படி ஒரு கேள்வியா? ஆமா, அந்த நிமிஷமே அவன் ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு பார்க்கறான். செத்துட்டா எப்படி இருக்கும்னு உடம்ப இறுக்கமா வச்சுக்கிட்டு மூச்சையெல்லாம் அடக்கிக்கிட்டு படுத்துக்கிறான். அங்கதான் அந்த ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அவன் உடம்பு சவமா கிடந்தாலும் உள்ளுக்குள்ள நான்ங்கிற உணர்வு மட்டும் அழியாம ரொம்ப பிரகாசமா இருக்கிறத அவன் உணர்றான். வாவ். அப்பதான் அவனுக்கு புரியுது, நான்கிறது இந்த அழியக்கூடிய உடம்போ இல்ல மனசோ கிடையாது, அது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஒரு உணர்வுன்னு. இது இது புத்தகத்தை படிச்சு வந்த ஞானம் இல்ல, இது தானா இயல்பா நடந்த ஒரு நேரடி அனுபவம். இந்த அனுபவம் தான் அவரோட முழு போதனைகளுக்கும் அஸ்திவாரமா மாறுச்சு. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது எந்த ஒரு குருவோ புத்தகமோ இல்லாம ஒரு 16 வயசு பையனுக்கு ஆமா. மரண பயத்திலிருந்து இவ்ளோ பெரிய ஞானம் கிடைச்சிருக்கு. இதுவே நம்ப முடியாத மாதிரி இருக்கு. அதுதான் ரமணரோட தனித்துவமே. அந்த அனுபவம் தான் அவரை திருவண்ணாமலைக்கு, அருணாச்சல மலைக்கு கூட்டிட்டு வருது. ஓ. அங்கதான் அவர் புரிஞ்சுக்கிறார், நம்ம பார்க்கிற இந்த உலகமே நம்மளோட நான்கிற சின்ன அகங்காரத்தால உருவாக்கப்பட்ட ஒரு வித தோற்றம் தான். ஒரு கனவு மாதிரிங்கிற முடிவுக்கு அவர் வந்தார். ஒரு கனவு மாதிரியா? ஆமா. அதனால தான் அவரோட போதனைகள் எல்லாமே ரொம்ப எளிமையா, நேரடியா இருக்கும். ஏன்னா அது எல்லாமே அவரோட சொந்த அனுபவத்திலிருந்து வந்தது. சரி, நம்ம உடம்பும் இல்ல மனசும் இல்லனா அப்போ நாம யாரு? இந்த கேள்விக்கு பதிலாதான் ரமணர் தன்னிலை, அதாவது த செல்ஃப்ங்கிற கருத்தை சொல்றார். ஆமா. நீங்க கொடுத்த ஆதாரம் இத தனிப்பட்ட அடையாளத்தை எல்லாம் தாண்டி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிரக்ஞைன்னு ரொம்ப அழகா விவரிக்குது. அது கூடவே சத் சித் ஆனந்தம்னு ஒரு வார்த்தையும் குறிப்பிடுது. கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கே. ஆமா. அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்த்தா இன்னும் நல்லா புரியும். சத்னா தூய இருப்பு, அதாவது பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். இருப்பு, நாம இருக்கோங்கிற உணர்வு. கரெக்ட். சத்துனா பிரக்ஞை அல்லது உணர்வு, கான்ஷியஸ்னஸ், அதாவது நாம இருக்கோங்கிறத உணர்ற அந்த அறிவு. ஆனந்தம்னா பேரானந்தம், பிளிஸ். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆனந்தம்ங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல, அது நம்மளோட இயல்பான நிலையேவா? அப்படியேதான். தண்ணிக்கு எப்படி ஈரப்பதம் ஒரு குணமோ அந்த மாதிரி நமக்கு ஆனந்தம் ஒரு இயல்பான குணமா? அப்போ நாம உணர்ற இந்த துக்கம், கவலை, மன அழுத்தம் இதெல்லாம் என்ன, நம்மளோட இயல்பு மேல படிஞ்சிருக்கிற தூசு மாதிரியா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் ரமணரோட மைய கருத்து. இந்த மூணும், அதாவது சத் சித் ஆனந்தம், தனித்தனியான குணங்கள் கிடையாது. ஓஹோ. அது ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத ஒரு முழுமையான அனுபவம். ஆதாரம் சொல்ற மாதிரி நீரின் தன்மை ஈரமாகவும் ஸ்வச்சமாகவும் திரவமாகவும் இருக்கிறது மாதிரி தன்னிலையோட இயல்பு இந்த மூணும் சேர்ந்தது. அப்போ நாம ஆனந்தத்தை உணர்றது இல்ல. நாம ஆனந்தமாவே இருக்கோம். நம்மளோட மனசஞ்சலங்கள் தான் அந்த உண்மையை மறைக்குது. என் மலை இப்ப கொஞ்சம் சுத்துது. சரி, அந்த ஆதாரம் ஞானம், துரியோன் இன்னும் சில வார்த்தைகளையும் சொல்லுது. அதையும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா இந்த வார்த்தைகளையெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம், ஆனா சரியான அர்த்தம் புரிஞ்சிருக்காது. கண்டிப்பா.
ஞானம்னா நாம நினைக்கிற மாதிரி புத்தக அறிவில்ல. அது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. அதாவது நான் வேறு, இந்த உலகம் வேறுங்கிற அந்த இரட்டைத்தன்மை இல்லாம எல்லாமே ஒண்ணுதான்னு நேரடியா அனுபவிக்கிற நிலை. சரி. துரியங்கிறது இன்னும் சுவாரஸ்யமானது. நமக்கு 3 நிலைகள் தெரியும். விழிப்பு நிலை, அதாவது வேக்கிங் ஸ்டேட். கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம். ஆமா, டீப் ஸ்லீப். துரியம்ங்கிறது இந்த 3 நிலைகளையும் தாண்டிய 4வது நிலை. 4வது நிலையா? அது எப்படி இருக்கும்? இத புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இதையெல்லாம் ஒரு சினிமா தியேட்டர்ல ஓடுற 3 அழகழகு படங்கள்னு வச்சுக்கோங்க. ஓகே. நாம சாதாரணமா அந்த படத்துக்குள்ளேயே மூழ்கிடுவோம். துரியம்ங்கிறது அந்த படமெல்லாம் ஓடுற திரை மாதிரி. ஸ்கிரீன். திரை. ஆமா. படம் ஆக்ஷன் படமா இருக்கலாம், காமெடி படமா இருக்கலாம், இல்ல திரையில படமே ஓடாம இருக்கலாம். ஆனா அந்த திரை எப்பவும் அங்கேதான் இருக்கும், மாறாம. அந்த திரை மாறாது. அந்த திரை தான் நீங்க. அந்த ஓடுற படங்கள் இல்ல. அந்த அடிப்படை பிரக்ஞை தான் துரியம். வாவ், இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. நான் படம் இல்ல, நான் அந்த திரை. சரி, இந்த தத்துவம் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சராசரி மனுஷன் இதை எப்படி அனுபவபூர்வமா உணர்றது? அதுக்கு தான் வழி இருக்கு. அதுக்கு ரமணர் சொன்ன வழிதான் அந்த சுய விசாரண முறையா, நான் யார்னு கேக்குறது. ஆமாம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான நுட்பம் இருக்கு. நான் யார்னு கேட்டா நம்ம மனசு உடனே ஒரு பதில தேடும். நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு அப்பா அப்படின்னு. ஆமா, அதுதான் நடக்கும். ரமணரோட வழிமுறை அப்படி வார்த்தையால பதில் சொல்றதில்ல. அதுக்கு பதிலா அந்த நான்கிற எண்ணத்தோட மூலத்தை தேடி போறது. அது எப்படி மூலத்தை தேடி போறது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிள். உங்க மனசுல ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, எனக்கு பசிக்குதுன்னு. சரி. அந்த எண்ணத்தை புடிச்சுக்கிட்டு யாருக்கு பசிக்குதுன்னு கேட்கணும். பதில் வரும், எனக்கு. அடுத்த கேள்வி, அந்த நான் யாரு? ஓ. இந்த கேள்வியை கேட்கும்போது நம்ம கவனம் அந்த எண்ணத்துல இருந்து விலகி அந்த எண்ணம் எங்க இருந்து தொடங்குச்சோ அந்த மூலத்தை நோக்கி திரும்பும். இது ஒரு விதமான கவனத்தை உள்நோக்கி திருப்புற பயிற்சி. அப்போ கவனத்தை திருப்புறது தான் விஷயமா? ஆமா. இப்படி திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த நான்கிற அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட மூலத்துல கரைஞ்சு போகும். ஓஹோ, அப்போ நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறது நோக்கம் இல்ல, அந்த கேள்வியையே ஒரு கருவியா வச்சு. சரியா சொன்னீங்க. நம்மள கேள்வி கேட்க வைக்கிற அந்த நான் அனோத கரைக்கிறதா நோக்கமா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. சரியா சொன்னீங்க. இது ஒரு மனப்பயிற்சியை விட ஒரு விதமான அட்டென்ஷன் ரிவர்சல். கவனத்தை வெளியிலிருந்து உள்ள திருப்புறது. ஆதாரம் இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுது. நீங்க ஒரு பூங்காவுல உட்கார்ந்திருக்கீங்க. உங்களை சுத்தி வேலை, குடும்பம்னு 1000 கவலைகள் மேகங்கள் மாதிரி மிதந்து வருது. சரி. அப்போ அந்த மேகங்களுக்குள்ள சிக்காம இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பின்னாடி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் யாருன்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சா அந்த மேகங்கள் உங்களை பாதிக்காம விலகி போறதை நீங்க உணர முடியும்னு அது விளக்குது. நிஜம்தான். நான் இதை செஞ்சு பார்த்தா என் மனசு உடனே நீ ஒரு பாட்காஸ்ட் தொகுப்பாளர், இன்னும் காஃபி கூட குடிக்கலன்னு வேற ஒரு பதில சொல்லும். அந்த மன ஓட்டத்தை தாண்டி உள்ள போறதுதான் சவாலா இருக்கும் போல. அதுதான் பயிற்சி. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா விடாம அந்த கவனத்தை மூலத்தை நோக்கி திருப்பும்போது தான் மாற்றம் தெரியும். புரியுது. ரமணரோட பார்வையில மனசுங்கிறது எண்ணங்களோட ஒரு கட்டு. அந்த எல்லா எண்ணங்களுக்கும் ஆணிவேர் 4 எண்ணம் தான். மத்த எல்லா எண்ணங்களும் அதை சுத்தி தான் வருது. ஓ. இந்த சுய விசாரணை அந்த ஆணிவேரியே பிடுங்கி எறிகிற ஒரு வழி. இது தத்துவமா புரிஞ்சுக்கிறதுல இருந்து நேரடி அனுபவமா உணர்றதுக்கான ஒரு பயணம். ஓகே, இது ஒரு சக்தி வாய்ந்த முழுமையான அமைப்பு மாதிரி தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ஆனா இது இவ்வளவு எளிமையா இருக்காதே. இல்ல. இந்த மாதிரியான கருத்துகளுக்கு எதிரான பார்வைகள், விமர்சனங்கள் எதுவும் நீங்க பார்த்த ஆதாரத்துல இருந்ததா? ஏன்னா இந்த அகங்காரத்தை முழுசா கரைக்கிறதுங்கிற யோசனையே மேற்கத்திய உலகத்துக்கு கொஞ்சம் சவாலான விஷயமாச்சே. மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் நம்மளோட ஆய்வு இன்னும் ஆழமாகுது. ஆதாரம் ஒரு சமநிலையான பார்வைக்காக சில மாற்றுக்கருத்துகளையும் முன்வைக்குது. சரி. முதல் விமர்சனம் தனித்துவம், அதாவது இண்டிவிஜுவாலிட்டி பற்றியது. ரமணரோட அத்வைத்த பார்வை, அதாவது எல்லாமே ஒண்ணுதான்ங்கிற பார்வை. ஆமா. தனிமனித அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மேற்கத்திய சிந்தனைகளுக்கு நேர் எதிரா இருக்கு. உதாரணத்துக்கு, தத்துவஞானி ஜீன் பால் சார்த்தர் இருப்பு சாரத்திற்கு முந்தியதுன்னு சொல்றார். இது ஒரு பெரிய முரண்பாடாச்சே. ஒரு பக்கம் ரமணர் உனக்குள்ள ஏற்கனவே இருக்கிற உன்னுடைய உண்மையான இயல்பை கண்டுபிடின்னு சொல்றார். இன்னொரு பக்கம் சார்த்தர் உனக்குன்னு ஒரு இயல்பே கிடையாது,
நீதான் உன்னோட செயல்கள் மூலமா உன்னை உருவாக்கிக்கணும்னு சொல்றார். இது ஒருத்தர் எப்படி ரெண்டையும் ஏத்துக்க முடியும்? அதுதான் சவால். நான் ஒரு கலைஞனாவோ ஒரு தொழில் முனைவோராவோ இருந்தா என்னோட தனித்தன்மையை வெளிப்படுத்துறது தான் என் வாழ்க்கையோட நோக்கம். அப்போ ரமணரோட வழி அதெல்லாம் ஒரு கவனச்சிதறல்னு சொல்லுதா? இதுதான் அந்த விவாதத்தோட மையம். நீங்க சொல்றது சரிதான். ரமணரோட பார்வையில அந்த தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்குறதே அகங்காலத்தோட விளையாட்டு. ஓ, ஆனா சார்த்தரோட பார்வையில அதுதான் மனிதனா இருக்கிறதோட அர்த்தம். இங்க ஆதாரம் ஒரு தரப்புக்கு ஆதரவா பேசல, ஆனா இந்த ரெண்டு பார்வைகளையும் உங்களுக்கு முன்னாடி வச்சு நீங்களே இதை பத்தி சிந்திக்கணும்னு சொல்லுது. சரி. அடுத்த விமர்சனம் என்ன? அது அகங்காரம், ஈகோ பற்றிய உளவியல் பார்வை. உளவியல் ரீதியா பார்த்தா அகங்காரங்கிறது நாம கரைக்க வேண்டிய ஒரு மாயம் மட்டும் கிடையாது. இல்லையா? அது ஒரு குழந்தையோட ஆளுமையை உருவாக்குறதுக்கும் இந்த உலகத்தோட விவகாரம் பண்றதுக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதை முழுசா நிராகரிக்கிறது மனித மனசோட ஒரு முக்கியமான பகுதியை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு சமம்னு ஒரு வாதம் இருக்கு. இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். ஒரு ஆரோக்கியமான ஈகோ இருந்தாதான் நம்மால இந்த சமூகத்துல செயல்பட முடியும். அதை முழுசா அழிச்சிட்டா அது ஒரு விதமான உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தாதா? இந்த கேள்வியும் அந்த ஆதாரத்துல எழுப்பப்படுது. ஒருவேளை ரமணர் சொல்ற அகங்காரம் வேற, சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்ற ஈகோ வேறையா இருக்கலாம். இருக்கலாம். ரமணருக்கு அகங்காரங்கிறது நம்மளை பிரபஞ்சத்திலிருந்து பிரிக்கிற அந்த முதல் நான்ங்கிற எண்ணம். உளவியலுக்கு ஈகோங்கிறது ஆளுமையோட ஒரு செயல்படுற அங்கம். புரியுது. அதனால இங்கே நம்ம நோக்கம் யார் சரி யார் தவறுன்னு சொல்றது இல்ல. ஆனா நான்கிற இந்த ஒரு விஷயத்த ஆன்மீகமும் தத்துவமும் உளவியலும் எப்படி அலகலக கண்ணோட்டத்துல பாக்குதுன்னு உங்களுக்கு ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்கறது தான். நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய பயணம் போயிருக்கோம். ஒரு 16 வயசு பையனோட மரண பயத்துல ஆரம்பிச்சு, ஆமா, தன்னிலைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, சினிமா தியேட்டர் திரை உதாரணம் மூலமா துரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் யாருங்கிற கேள்வியோட ஆழத்தையும் கடைசியா மேற்கத்திய தத்துவமும் உளவியலும் இதுக்கு என்ன மாதிரியான சவால்களை வைக்குதுன்னு பார்த்தோம். ஆமா, இந்த முழு உரையாடலோட சாராம்சம் இதுதான். ரமண மகரிஷியோட போதனைகள் நாம யாருங்கிற நம்ம அடையாளத்தோட ஆணிவேரையே கேள்வி கேட்க வைக்குது. அது நம்மள அறிவுபூர்வமான விவாதங்களையெல்லாம் தாண்டி நேரடியா உள்ளுக்குள்ள பார்க்க சொல்லி ஒரு அழைப்பு விடுக்குது. அந்த பயணத்துல தூய இருப்பு, பிரக்ஞை, பேரானந்தம்னு சொல்லப்படுற நம்மளோட உண்மையான இயல்பை நாமளே கண்டடைய முடியும்னு வழிகாட்டுது. நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் முழுக்க சுய கண்டுபிடிப்பு பயணத்தை பத்தி தான் பேசுது. நம்ம வாழ்க்கையில நாம எப்பவும் நம்ம அடையாளத்தோட எதையாவது சேர்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு புது பட்டம், ஒரு புது வேலை, ஒரு புது உறவு, ஒரு புது சாதனை. ஆமா, அது உண்மைதான். இன்னைக்கு ஒரு நிமிஷமாவது அப்படி சேர்க்கிறத நிறுத்திட்டு கழிச்சு பார்த்தா என்ன ஆகும்? உங்க வேலை, உங்க பேரு, உங்க உறவுகள், உங்க கதைகள், இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்துட்டா கடைசியில என்ன மிஞ்சும்? எந்த அடையாளமும் இல்லாத அந்த அடிப்படையான நான் இருக்கிறேங்கிற உணர்வு மட்டும் தனியா இருந்தா அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.